Hi friends, welcome to Kamadhenu Akshayam. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே பொடியான இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்படி பண்ணுறதால மாவோட வலுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அப்போ ரொட்டி நல்லா வரும். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி சூட ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரொட்டி ஒட்டாமல் வரும். அதுக்காக ஒரு கரண்டி மாவு எடுத்து தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப தோசை மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஊத்தாப்பம் சைஸில் இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம இதை வெறுமனே ராகி மாவில் கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உடஞ்சிரும். ஒரு பைண்டிங்காக தான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறது. இதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். வெறுமனே ராகி செய்கிறதுக்கு இது மாதிரி கோதுமை மாவு சேர்த்துனோம்னா 2 தானியமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். மேலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் தான். பார்த்தீங்கன்னா இப்போவே திருப்பிடலாம். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வெறும் ராகி மாவுனா ஹார்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரொட்டி சுட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. இது மாதிரி மில்லட்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எப்போ ஒரே மாதிரி இட்லி தோசை சுடாமல் இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அடிக்கடி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கனால ரொட்டி ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். 2 ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம ராகி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.